அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா சமையல். இன்றைக்கி சுவையான கோழி குழம்பு எப்படி செய்வதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கோழி எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சிங்க. 3 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சிங்க. 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிங்க. 3 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சிங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சின்ன ஒரு கப்பில் தயிர் எடுத்துங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு கையளவு மல்லி புதினா எடுத்துங்க. 6 ரம்பையில் எடுத்துங்க. 6 பச்சை மிளகாய் எடுத்துங்க. இப்போ ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுங்க. நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறேன். நீங்கள் கம்மியாக வேணும்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நீங்கள் வெந்தயத்தை போட்டுங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னே நீங்கள் வெங்காயத்தை போட்டுங்க. வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் கொஞ்சம் வதக்குங்க. மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துங்க. மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்தோம்னா நல்லா நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கும் வெங்காயமும் தக்காளியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்லேயே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ தக்காளி இது கூட சேர்த்துங்க. இப்போ நம்ம ரம்ப இலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மல்லி புதினா 2யும் சேர்த்துங்க. இதையெல்லாம் கொஞ்சம் வதக்கிங்க நல்லா. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒன்றுன்னா இப்போ மல்லித்தூள் சேர்த்துங்க. இதுக்கு நம்ம மிளகாத்தூள் போடக்கூடாது. மிளகாத்தூள் போட்டால் கலர் மாறிடும். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவும் மிளகும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ கரம் மசாலா சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துங்க. இப்போ பெப்பர் சேர்த்துங்க. காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்குங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. அந்த தயிரும் எண்ணெயாக அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம கோழி சேர்த்துடலாம். இதை லைட்டாக அப்படி கிண்டி விட்டுங்க. இப்போ நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துங்க. இதை கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். கோழி வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கோழி வெந்திருக்கும் நம்மளுக்கு.
இப்போது இதை லோ ஃப்ளேமில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு நம்மளுக்கு கதகதன்னு சூப்பராக இருக்கும். மூடி வச்சுடுங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் கதகதன்னு சூப்பராக விடுது. லோ ஃப்ளேமில் இருக்க நம்மளுக்கு எண்ணெய் அப்படியே விட்டுரும். பாருங்கள், சுவையான கோழி குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.